வணக்கம். நான் வந்து டாக்டர் விந்தியா கௌரி சிவா. ஐ எம் ஜென்ரல் ஃபிசிஷியன். சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து மியூசிக்கில் எக்ஸ்போஷர் இருக்குது. வீணை வாசிக்க தெரியும். பரதநாட்டியம் கற்றுட்ருக்கேன். பொதுவாகவே நம்ம எல்லாருக்கும் தெரியும், இசை கேட்கும்போது எல்லாருக்குமே ஒரு மனசு அமைதி, ஒரு நிம்மதி கிடைக்கிறதுன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இப்போ வந்து அதில் எத்தனையோ அம்சங்கள் இருக்குது இசையில். இப்போ நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க மியூசிக் தெரப்பியை பற்றி. ஆஸ் அ டாக்டர் எனக்கும் அதை பற்றி சில சந்தேகங்கள்லாம் இருக்குது. அதை பற்றி நல்லா தெரிஞ்ச மிஸ்ஸஸ் சுகுணா வரதராஜனிடம் இதை பற்றி ஒரு கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். வணக்கம் மிஸ்ஸஸ் சுகுணா வரதராஜன். வணக்கம். உங்களை பற்றி முதல்ல சொல்ல முடியுமா? நான் ஒரு ஐடி ப்ரொஃபஷ்னல். அதோட வீணை, வாய்ப்பாட்டு, சித்தார், கொன்னக்கோல் இதுவும் கொஞ்சம் தெரியும். நான் ஒரு இசைக்கலைஞர் குடும்பத்துலேருந்து வரேன். நான் ஒரு கிரேடட் ஆர்டிஸ்ட் ஆல் இண்டியா ரேடியோவில். என்னிடம் இசை பயின்று கொண்டிருக்கும் மாணவர்கள் டீனேஜ்லேருந்து சீனியர் சிட்டிசன்ஸ் வரைக்கும் இருக்காங்க. இசை மருத்துவத்தில் நான் பாண்டிச்சேரியில் ஒரு பிரபல மருத்துவமனையில் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கேன். இதே இசை மருத்துவத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஒரு முழு நேர ஆராய்ச்சி அறிஞர். இந்த விஷயத்தில் இந்த இசை மருத்துவம் அப்படிங்கிற டாப்பிக்கில் நான் 25க்கும் மேலான ரிசர்ச் பேப்பர்ஸ் தமிழ், இங்கிலீஷ் எல்லாத்துலேயும் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். இசை சிகிச்சை சார்ந்த நிறுவனங்கள் அதில் நான் ரிசர்ச் கன்சல்டண்ட்டாகவும் இருக்கேன். முதல்ல நீங்கள் வந்து ஒரு ரொம்ப எளிய சொற்களில் இசை சிகிச்சை பற்றி சொல்ல முடியுமா? இசை மருத்துவம் அல்லது இசை சிகிச்சை அப்படின்னு சொல்லணும்னா, இது இசையில் உள்ள சில குணங்களை மருத்துவத்திற்காக பயன்படுத்தி கொள்வது. இது மருத்துவத்திற்கு ஏதுவாக துணையாக இருக்கும் ஒரு துறை. இதை நம்மளே பாடி இல்லை ஒரு இசைக்கருவி வாசிக்கலாம். இதை ஆக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். கேட்கறது, இன்னொருத்தர் பாடுறது மூலமாக பயனடைகிறது, இதை பாசிவ் மியூசிக் தெரப்பி அப்படின்னு சொல்லுவோம். இதை தவிர ரிசப்டிவ் மியூசிக் தெரப்பி, இப்போ நம்ம ஏர்போர்ட்டில் போகிறபோது பைப் மியூசிக் அப்படி கேட்டுட்ருக்கோம், அது மாதிரியும் இருக்குது. இந்த சிகிச்சை முறையை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன் பண்ணலாம், இல்லை ஒரே குறிக்கோளுடைய ஒரு குரூப் அவங்களுக்கும் பண்ணலாம். ஒரு பீடியாட்ரிக்ஸ் வார்டில் எல்லா குழந்தைங்களும் சேர்ந்து, எல்லாமே வார்டில் இருக்கிற குழந்தைங்க அவங்களுக்கு பண்ணுறதுன்னு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னா, இசை மருத்துவம் என்பது மருத்துவத்தின் மூலமாக ஒரு மருத்துவம் அல்லாத குறிக்கோளை அடைவது. நான் மியூசிக்கல் கோல்ஸ் அப்படிம்போம். இதை விட முக்கியமாக இந்த இசை மருத்துவத்திற்கு சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது. இது உலகம் பூரா இதை பற்றி தெரிஞ்சுட்டு இதை அக்செப்ட் பண்ணிகிட்ருக்கிற ஒரு ஃபேக்ட். நீங்கள் இசை மருத்துவம் அப்படின்னா என்னன்னு நீங்கள் கேட்குற போது எது இசை மருத்துவம் இல்லைங்கிறத சொல்கிறதும் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இசை மருத்துவம், இப்போ ஒருத்தருக்கு நீ கேப் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னா, நான் அந்த சர்ஜரி போக மாட்டேன், நான் இசை மருத்துவத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுது சரியில்லை. இந்த துறை மருத்துவத்திற்கு துணையாக இருக்கும். ஸோ இட் இஸ் காம்ப்ளிமெண்ட்ரி டு மெயின் ஸ்ட்ரீம் மெடிசன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக மேடை இசை, என்டர்டெயின்மெண்ட் மியூசிக், அது கச்சேரியாக இருக்கலாம், இல்லை ஆர்கெஸ்ட்ராக இருக்கலாம். அதை அப்படியே போய் நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் வாசிச்சுட்டு இது இசை மருத்துவம் அப்படின்னு சொல்கிறதும் சரியில்லை. ஏன்னு கேட்டால், மனிதர்களுக்கு வந்து தனித்துவம் உண்டு. ஒரு மனுஷனுக்கும் ஒரு சம்திங் யூனிக் இருக்கும். இதை தவிர ஒரே மனிதனுக்கு அந்த இருக்கக்கூடிய நிலைமை, சிச்சுவேஷனால், உணர்ச்சிகள், எமோஷ்னல் ஸ்டேட், அஃபெக்ட், இதெல்லாம் பார்த்து அவங்களோட ப்ரிஃபரன்ஸு, அன்றைக்கி இருக்கிற சாய்ஸு, இதெல்லாம் வச்சு ஒரு செஷனுக்கு இன்றைக்கி என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறத நாங்கள் டிசைட் பண்ணுறோம். அதுவுமே மருத்துவம் செஞ்சு கொண்டிருக்கும் போதே அவங்களோட ரியாக்ஷனை பார்த்து மாற்றுவோம். அவ்வளவு ஒரு பண்ண வேண்டிய விஷயத்தில் எல்லாருக்கும் ஒரே மியூசிக்கை நான் அதுவும் என்டர்டெயின்மெண்ட் ஓரியண்டாக அப்படியே கொடுக்கும் பொழுது
எஃபெக்ட் இருந்தால் இருக்கலாம், இல்லாதையும் போகலாம். அது ஒரு விஷயம். அடுத்தபடியாக இந்த மியூசிக் தெரப்பி அப்படிங்கிறது உலகம் முழுக்க இப்போ பயன்படுத்திட்டு இருக்காங்க. பல கண்ட்ரீஸில் பல விதமான மெடிக்கல் ஃபீல்ட்ஸில் இதை யூஸ் பண்ணி இதில் பயன் இருக்குதுன்னு சயின்டிஃபிக்காக ஆதாரபூர்வமாக இப்போது அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் இன் ஷார்ட் இசை மருத்துவம் என்பது. இப்போது இந்த உலகம் முழுக்க இது பயன்படும் போது எல்லாரும் ஒரே மாதிரி ஒரே மெத்தடை ஃபாலோ பண்ணுறீங்களா, இல்லை டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்கா? இசை மருத்துவத்தை நான் 2 விதமாக கிளாஸிஃபை பண்ணுவேன். ஒன்று மாடர்ன் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். இது உலகம் முழுக்க எல்லோரும் ஃபாலோ பண்ணுற ஒரு மெத்தடு. இன்னொன்று அவங்கவுங்க கல்ச்சரில் ஒன்று இருந்துகிட்டே இருந்திருக்கு, அவங்க பாரம்பரியத்தில் ரொம்ப காலமாக இருந்து அதுவும் பயன்பாட்டில் இருக்குது. இது ட்ரெடிஷ்னல் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ மாடர்ன் மெத்தட் அப்படிங்கிறதுல அதுக்குள்ளேயும் பல விதங்கள் இருக்குது. பானி மெத்தட் ஆஃப் கைடட் மியூசிக் இமேஜரி அப்படிமோ. இதில் எப்படின்னா கற்பனை, இசை மூலமாக கற்பனை வளர்த்து அதிலிருந்து பயன் கொடுக்குது, நோயாளிகளுக்கு பயன் கொடுக்கறது. இது ஒன்று. டால்க்ரோஸ் மெத்தட் அப்படிமோ. இது வந்து நிறைய ரிதம், தாளம் ஓரியன்ட். அப்போது மெடிக்கலி கெய்ட் ட்ரைனிங் அப்படிங்கிறது ஒரு தாளக்கட்டுக்குள்ளே ஒருத்தரை நடக்க வைக்க முடியலன்னா நடக்க வைக்க பழகிறது, இந்த மாதிரி. கொடாலி மெத்தட் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். இதில் நிறைய ஹேண்ட் சைன், பிக்சர், சிம்பிள் இதெல்லாம் யூஸ் பண்ணி டீச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ கொடாலி மெத்தடுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போது ஒரு கீபோர்டு சொல்லி கொடுக்கணுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபிங்கர்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த கீபோர்டு பாருங்கள், இந்த மாதிரி ஃபிங்கர்ஸ் கரெக்டாக யூஸ் பண்ணுறது. அப்புறம் மேஜர், மைனர் இதை சொல்லி கொடுக்கணும். அதுக்கப்புறம் கார்ட்ஸு இதெல்லாம் கற்றுக்கொண்டு அதிலிருந்து பயனடைவதற்கு. இப்போது இந்த ஸ்லைடை பாருங்கள். இந்த ஸ்லைடில் நான் அதே கீபோர்டில் எப்படி ஏபிசிடி எழுதியிருக்கேன் பாருங்கள். ஸ்கேல்ஸை எழுதிட்டு ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரி இஇஇ இஇ இஜி சிடிஇ அப்படின்னா இந்த கீபோர்டு அதை பார்த்துக்கிட்டே அதை வாசிக்கும். எஃப் எஃப் எஃப். ஸோ இது கொடாலி மெத்தடில் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இங்கே இசை சொல்லி கொடுக்கறது முக்கியம் இல்லை. ஒரு குழந்தைக்கு அட்டென்ஷன் டெஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னா இது எந்த அளவு இதில் அட்டென்ஷன் செலுத்துறது, இதை எப்படி இந்த டெஃபிஷியன்சி கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணலாம், இந்த மாதிரி மெத்தடெல்லாம் இதில் வரும். அதே மாதிரி நார்டஃப் ராபின்ஸ்னு இருக்குது, ஆஃப் ஸ்கூல் ஒர்க்னு ஒன்று இருக்குது. நியூரோலாஜிக் மியூசிக் தெரப்பி இது உலகத்தில் பெரிய அளவில் பயன்படுறது. இது எப்படின்னா இசையை பிரெயினுக்கு எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், அதாவது அதில் சென்சரி இம்பேக்ட்ஸ் எப்படி கொண்டு வர முடியும், நம்ம ஐம்புலன்களும் இது மூலமாக இசை மூலமாக எப்படி மேன்மைப்படுத்தலாம். காக்னிட்டிவ் ஏரியாஸ், அறிவாற்றல், அதாவது சைக்காலஜி ஏரியாஸில் பண்ணுறது. அப்புறம் மோட்டார் டிஸ்ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, கை கால், மனசு சொல்கிறத கை கால் செய்ய முடியாத ஆகும். ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஆகலாம், இல்லை சில ஆட்டோ டீஜென்ரேஷனில் ஆகலாம். இதுக்கெல்லாம் வந்து இந்த நியூரோலாஜிக் மெத்தடில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது எல்லாமே மாடர்ன் மெத்தட். இப்போ வந்து யாரெல்லாம் இந்த மியூசிக் தெரப்பி மூலமாக பயனடையலாம்? நம்ம இந்தியன் ட்ரெடிஷ்னல் மியூசிக் தெரப்பி பற்றி நான் சொல்கிறேன். இது வந்து ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சயின்டிஃபிக்கான அப்ரோச் நம்ம முன்னோர்கள் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதாவது சவுண்ட் எனர்ஜி இஸ் ப்ரொடியூஸ்ட் வென் ஆப்ஜெக்ட்ஸ் வைப்ரேட். இதை தமிழில் சொல்லணுன்னா, நம்ம உடம்புல உயிர் அணுக்கள் இருக்குது, இதெல்லாம் சவுண்டுக்கு வைப்ரேட் பண்ணும். இந்த வைப்ரேஷன் அண்ட் ரெசனன்ஸை வச்சு, இந்த வைப்ரேஷன் நல்லா இருந்து ரெசனன்ஸ் இருந்ததுன்னா எந்த வியாதியும் இல்லை. இந்த வைப்ரேஷன் அங்கங்கே கட் ஆகுது, ரெசனன்ஸ் கிடைக்கல அப்படிங்கிறது இட்ஸ் அ ஸ்டேட் ஆஃப் இல்னஸ். அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் அடிப்படையாக வச்சுட்டு ஒரு இசை மூலமாக வைத்திய முறையை கையாண்டிருக்காங்க. இது சங்க காலத்துலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. இதை பற்றி நான் ஒரு சிம்பிளாக ஒரு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு இது இந்த
எப்படி இந்த சவுண்டு நாத யோகம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு கேட்கணுங்கிறதுக்காக நான் இந்த சவுண்டை வெளியில் சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த சவுண்டு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு மனுஷனும் அவன் மூச்சு காற்று விடும் பொழுது இந்த மாதிரி உள்ள ஒரு சவுண்டு வருது, ஒரு ஓசை, ஒரு ஒலி கேட்கிறது. இது நாத யோகம் அப்படிங்கிற ஒரு யோகா மெடிடேஷன் மூலமாக ஒரு மனுஷனும் தன்னோட சத்தத்தை, தன்னோட ஒலியை தானே கேட்க முடியும் அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சி அதை அச்சீவும் பண்ணியிருக்காங்க. இது நாத யோகம். இதே வந்து இந்த கண்டினியூஸாக போகிற சவுண்டை அங்கங்கே நம்ம நிறுத்தலாம். பிளாட்டிங் அப்படிமோ இல்லையா ஃபிசிக்ஸில். அப்போ அந்த மாதிரி பிளாட் பண்ணுற போது அதை அப்படின்னு பிளாட் பண்ணியிருக்காங்க. இந்த பிளாட் பண்ணுறத, இந்த ஸ்வரங்களை 7 சக்கரங்கள், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரா, அநாகதம், விஷுத்தி, ஆக்யா, சஹஸ்ரா, இந்த 7 சக்கரஸ்தானங்களுக்கு இந்த 7 ஸ்வரங்களை மேப் பண்ணியிருக்காங்க. அதில் இப்போ இந்த சக்கரஸ்தானம்னு அது என்னது, அது என்ன ஜார்கன் அப்படின்னு பார்த்தோன்னா, சக்கரங்கிறது ஒரு நம்ம வீட்டில் வந்து 3 ஃபேஸு எலக்ட்ரிசிட்டி இருக்குன்னா 3 ஸ்விட்ச் இருக்குது இல்லையா, அதுக்கு அந்த மாதிரி 7 ஃபேஸு. அந்த 7 ஃபேஸில் அந்தந்த ஸ்விட்சு ஆன் ஆகும்போது அந்த ஏரியாவில் இருக்கிற உறுப்புகளுக்கு அது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது. இது ஃபிசிக்கலான நம்ம ஸ்தூல சரீரம் என்கும் நம்ம உடம்பு. இதை தவிர இந்த சக்கரங்களில் சக்கரமே வந்து ஒரு தாமரை போல இருக்கும் அப்படிங்கிறது எல்லோரும் சொல்லுவாங்க. இந்த தாமரையில் நிறைய இதழ்கள் இருக்குது. இந்த ஒரு இதழும் ஒரு மனிதனின் குணத்தை குறிக்கின்றது. இது வந்து ஒருத்தனுக்கு ஜெலசி, ஒரே வைத்தறிச்சல் இருக்கலாம், அது ஒரு குணம். பயந்த சுபாவமாக இருக்கலாம், அது ஒரு குணம். இது எல்லாமே வேறு வேறு சக்கரங்களில், தாமரைகளில் ஒரு இதழ்களாக இருக்குது. இந்த இதழ் ரொம்ப விரிஞ்சிருந்தால் அந்த குணம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஒரு நெகட்டிவ் குவாலிட்டி ரொம்ப ஜாஸ்தி இருந்தால் அதை குறைக்கணும். சில இதழ்கள் ஒழுங்காக மூடி இருந்ததுன்னா அந்த குவாலிட்டி கம்மியாக இருக்கும். ஒரு பாசிட்டிவ் குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா அதை விரிக்கணும். இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க? அந்த சவுண்ட் எனர்ஜி கண்டினியூஸாக இருக்கணும். அது பிரேக் ஆச்சுன்னா இல்னஸ். அது ஃபிசிக்கலாகவும் பார்க்கலாம், சைக்கலாஜிக்கலாகவும் கண்டுபிடிக்கலாம். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்தியன் மியூசிக் தெரப்பி பல செஞ்சுரிகால பல காலங்களாக இருந்து வருதுன்றிருக்கு. இன்றைக்கும் இந்த முறையை கையாளுறவங்க இருக்காங்க. ரொம்ப அழகாக சொன்னீங்க சுகுணா. இப்போது இந்த இசை சிகிச்சையிலேருந்து யாரெல்லாம் பயனடையலாம்? இசை மருத்துவம்ங்கிறது எல்லாருக்கும் பயன் கொடுக்கும். இல்னஸ், நோய் அப்படின்னு பார்த்தாக்க இதை இன்றைக்கி ஹாஸ்பிட்டல்ஸில் நிறைய உலகம் முழுக்க யூஸ் பண்ணுறாங்க. ஹாஸ்பிட்டல்ஸில் பார்த்தா நியூரோ சயின்ஸ் நான் முதல்லையே நம்ம பேசினோம். இதை தவிர சைக்கியாட்ரி, நிறைய சைக்காலஜிஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கார்டியோ ப்ரொசீஜர்ஸ் போது யூஸ் பண்ணுறோம். அப்புறம் பல்மனாலஜி, நல்ல லங்ஸுக்கு ப்ரீதிங் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்ணி அது மூலமாக ஆக்சிஜன் இன்டேக்கை இம்ப்ரூவ் பண்ண அந்த மாதிரி ஏரியாஸ்க்கு. அப்புறம் கைனகாலஜியில் யூஸ் பண்ணுறோம். பீடியாட்ரிக்ஸில் இருக்குது. நெஃப்ராலஜியில் வந்து டயாலிசிஸ் மாதிரி டயத்தில் வந்து சப்போர்ட்டுக்கு, ஏன்னா அது ரொம்ப லாங் லென்த்தி ப்ராசஸ். அப்போது அவங்க ரொம்ப ஆங்ஷியஸ் ஆகி வரும்போது நாங்கள் சப்போர்ட் போவோம். இந்த மாதிரி பல துறைகளில் ஹாஸ்பிட்டல்ஸில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதை தவிர ஹாஸ்பைசஸ், முதியோர் இல்லங்கள், அதுக்கப்புறம் ஸ்பெஷலி எனேபிள்டு குழந்தைங்களுக்கு உள்ள ஸ்கூல், அது அப்புறம் மறுவாழ்வு மையங்கள், ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ், இந்த மாதிரி பல இடங்களில் நோய்களை தீர்க்கும் பொழுது கூட நாங்களும் சப்போர்ட்டிவாக பண்ணுறோம். ஆனால் இசை மருத்துவம் என்பது நோய்வாய்ப்பட்டாதான் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. எப்படி நம்ம யோகா பண்ணி அதுலேருந்து பெனிஃபிட் அடைகிறோமோ, ஒரு லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி ஒரு வாழ்க்கை மேம்பாடு அதுக்கும் பயனளிக்கும். யோகா மாதிரி இசை மருத்துவமும் அதுக்கும் யூஸ் பண்ணலாம். அதுக்கு ஒரு 1-2 எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன்.
இப்போலாம் இந்த ரிசர்ச் பேப்பரை நான் கொஞ்சம் ஒரு 2 வாரம் முன்னாடி பார்த்தேன். இந்த ஆட்டிசம் அந்த மாதிரிலாம் பர்த் ரேட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இதை அட்ரஸ் பண்ணுறதுக்கே ப்ரெக்னென்சி போதே பண்ணணும். அந்த தாய் அப்பொழுதே அதை பலவிதமாக கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அதில் இசை மருத்துவமும் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படின்னா குழந்தை 4 மாதத்துலேருந்தே இதுக்கு ஆடிட்ரி சென்சஸ் வளர ஆரம்பிக்கிறது. அப்போ ஒரு 7-8 மாதத்தில் அது துல்லியமாக காது வளர்ற போது நல்ல சவுண்டுகள் கொடுத்து மெலோடியஸ் சவுண்டு கொடுத்து அந்த அம்மா தானும் கேட்குற போது அந்த குழந்தையும் கேட்டால் அந்த சென்சஸ் நல்ல துல்லியமாக வளரும். அதே மாதிரி பிரெயின் டெவலப்மெண்ட்டும் இது மூலமாக இம்ப்ரூவ் ஆகும். இன்னும் கிரே மேட்டர்லாம் நிறைய இருக்குது, இப்போ நமக்கு பேச அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. அதனால ஸோ இது ப்ரெக்னென்ட் லேடிஸ் தயவு செஞ்சு ரொம்ப சத்தமான இசை கேட்காதீங்க. அதை கொண்டு போய் இயர்ஃபோனை வயிற்றுக்கிட்ட வச்சு அதவும் பண்ண வேண்டாம். பட் மெலோடியஸ் மியூசிக்கை நீங்கள் ரெகுலராக கேட்கணும், உங்களுக்காகவும் உங்கள் குழந்தைகளுக்காகவும்னு ஒரு சஜஷன். அடுத்தது தம்புரா. இப்போ இதை கேளுங்க. Sa pa sa 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 pa sa sa 1/5 அப்புறம் மேல் ஆக்டேவ். இது நம்ம பிரெயினோட ரொம்ப அழகாக கனெக்ட் ஆகுது ஆல்ஃபா அண்ட் தீட்டா வேவ்ஸ்க்கு. ஆல்ஃபா அண்ட் தீட்டா வேவ்ஸ் என்பதே ஒரு காமான நிலையை குறிப்பிட ஒரு ஸ்டேட் இல்லையா. இது ரெண்டும் இந்த தம்புரா கேட்கும் பொழுது ரொம்ப இம்ப்ரூவ் ஆகுது அப்படிங்கிறதும் ஒரு ரிசர்ச் ஃபைண்டிங். இதுக்கும் நீங்கள் இந்த மாதிரி போட்டு நிம்மதியாக உட்காந்து கேட்டாலே உங்களுக்கு ஒரு காம்னஸும் அது மூலமாக நம்ம எல்லாருமே நிறைய பீட்டா ஸ்டேட்டில் தான் இருப்போம், அதுலேருந்து இந்த காம்னஸ் கிடைக்க முடியும். இதை நான் பிறந்த குழந்தைங்களுக்கு நிறைய பார்த்துருக்கேன். 1 day old பேபி, 3 day old பேபி, அது சில சமயம் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கும், ரைட். இந்த தம்புரா சவுண்டு கேட்டால் தூங்கிடும். ஆனால் நேயர்களே தயவு செஞ்சு இதில் நிறைய டெசிபல்ஸ் அதெல்லாம் பார்த்து வைக்கணும், அதை தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள். இல்லாட்டா அந்த குழந்தைக்கு அது காது ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும், அது இடைஞ்சல் ஆகிடக்கூடாது. அதே மாதிரி வளர்ந்த குழந்தைங்களுக்கு 7 ஸ்வரங்கள் சொல்லி கொடுக்கணும். அந்த 7 ஸ்வரங்களில் பாடுற போது 3 ஒக்டேவ் ஸ்தாயி அதில் அது பாடுற போது அது பிரெயினில் நியூரோனல் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அந்த நியூரான்ஸ் டெவலப் ஆகிறதே பிறந்த குழந்தையிலேருந்து மேக்ஸிமம் 10 வயசு இல்லை டீனேஜ் வரைக்கும் தான் வளரும். அதுக்கப்புறம் அந்த வளர்ச்சி முடிஞ்சிடுது. ஸோ அந்த டயத்தில் நீங்கள் இந்த குழந்தைங்களுக்கு இந்த பாட்டு சொல்லி கொடுத்தா, நம்ம பேசுகிறோம் இல்லை ஒரு மனுஷன் கத்தினா கூட பாதி ஒக்டேவ் தான் போகும் சவுண்டு. பாடும் பொழுது பதனி சரி கம பதனி சரி கம பா அவ்வளவு சவுண்டு போகிற போது ஒரு ஃப்ரீக்குவென்சிக்கும் டிஃப்ரெண்ட் நியூரல் கனெக்ஷன்ஸ் க்ரியேட் ஆக சான்ஸ் இருக்குது, ரைட். அடுத்தபடியாக இதை இந்த பாடுறத அப்படின்னு சொல்லி கொடுங்க, அப்படின்னு இன்காரமாக சொல்லுங்கள், அப்புறம் ஓ இப்படி பாடணும். இது எல்லாமே டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் வரும்போது அந்த அளவு நியூரோனல் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நல்லா இருக்கிற குழந்தைகளுக்கும் சொல்லலாம். இப்போ இந்த ஆட்டிசம் அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு யூஸ்வலாக அதுகளுக்கு குரல் வாய்மொழி இது ரெண்டுமே ஜாஸ்தி பயன்படுத்தாது, வெர்பல் அண்ட் வோக்கல் டெஃபிஷியன்சி இருக்கும், யூஸ் பண்ணாது. அப்போ நீங்கள் இந்த மாதிரி பாடாத பழக்குங்க. அப்புறம் சின்ன பஜன்ஸ் சொல்லி கொடுங்க. ராம ராம ஜெய ராஜா ராம், ராம ராம ஜெய ராஜா ராம், இது மாதிரி சின்னதாக சொல்லுங்கள். அது முதல் நாளைக்கே அந்த குழந்தைகள் பண்ணாது, இதை இப்படி கையில் கொடுத்தா உடைக்கும், அது உடைக்கலை, அதை உபயோகிக்க பார்க்கறது, அதை நம்ம தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. திருப்பி நீங்கள் தாயாவோ இல்லை வீட்டில் இருக்கிறவங்க பண்ணிங்கன்னா அது அவ்வளோ அழகாக அதை பண்ண ஆரம்பிச்சிடும். அதுலேருந்து அதுக்கு உடல் ரீதியாக அந்த வெர்பல் வோக்கல் டெஃபிஷியன்சிஸ்க்கெல்லாம் இதெல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு ஃப்ளூட்டோ இந்த மாதிரி காற்று சம்மந்தப்பட்ட நாதஸ்வரமோ இதெல்லாம் சொல்லி கொடுத்தா நல்ல ப்ரீதிங் இம்ப்ரூவ் ஆகிற போது லங் கெப்பாசிட்டி நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நீங்களும் ஒத்துப்பீங்க. அதை தவிர சங்கு ஊதுறது, பெரியவங்களாக இருக்கிறவங்க நீங்கள் பூஜை பண்ணுறது சங்கு ஊதுங்க, அதுவும் ஒரு நல்லது. இந்த மாதிரி டே டு டே லைஃப்லேயே நிறைய இசை மருத்துவத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம். பண்ணுறவங்க அது பெனிஃபிட் இருக்குதுன்னு அவங்களே ஒத்துட்டு இருந்தவங்களும் எங்கிட்ட இருக்காங்க.
இப்போ வந்து பேஷண்ட்ஸ் வரும்போது நோய் ஏற்படும்போது முதல்ல வந்து சில பேராமீட்டர்ஸ்லாம் வச்சு பிபி பார்க்குறோம், ஹார்ட் ரேட் பார்க்குறோம், பல்ஸ் ரேட் பார்க்குறோம். அது ஒரு காம் ஸ்டேட்டஸில் இருக்காங்களா, ஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்களா, இல்லை இன்னும் ஆன்சைட்டி, டிப்ரெஷன், எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பேராமீட்டர் வச்சுருக்கு. அதே மாதிரி தூக்கம் இல்லாமல் இன்சாம்னியா வருது. இதுக்கெல்லாம் ஒவ்வொரு பேராமீட்டர் வச்சு நாங்கள் பார்க்குற மாதிரி உங்களுக்கு இசை மருத்துவத்தில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க? வெரி வேலிட் கொஸ்டின். நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டது காம்னஸ். இப்போது ஒருத்தர் காமாக இருக்காருங்கிறது நாங்களும் அதே மாதிரி தான் சிஸ்டாலிக் டயஸ்டாலிக் பேராமீட்டர்ஸ் பார்ப்போம். இப்போ ஒருத்தர் ப்ரீ ஹைப்பர் டென்ஷன் ஸ்டேஜில் இருக்கார் அப்படின்னா அவரை ஒரு மாதமோ 1.5 மாதமோ இப்படி இசை மருத்துவம் கொடுத்து நார்மல் ஏஜில் கொண்டு வர முடியுமான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு ஹேண்ட் ஹோல்டிங் கிட் அப்படிங்கிற மாதிரி இதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில் எப்படி இதை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதும் நாங்களுக்கு அவருக்கு சொல்லிக் கொடுப்போம். அடுத்ததாக நீங்கள் கேட்டது ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், அது மாதிரி இதுக்கெல்லாம் ஸ்கேல்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒருத்தருக்கு ஆங்ஸைட்டின்னா ஹாமில்டன் ஸ்கேல் ஃபார் ஆங்ஸைட்டி அது எடுப்போம். இப்போ ஆங்ஸைட்டி இருக்கிறவங்களுக்கு பால்பிட்டேஷன் இருக்கும், படபடப்பு இருக்கும். அப்போ அவங்கள காம் பண்ண வேண்டிய அவசியம். ஸோ அதுக்கேற்ற ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணி அவங்கள டைவர்ஷன் டெக்னிக்ஸ், காமிங் மெத்தட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். டிப்ரெஷன் அப்படின்னா அவங்க வந்து ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருப்பாங்க லேட் பேக்குன்னு, அவங்கள உசுப்பி விடணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரெவப் டெக்னிக்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணி இதையும் ஹாமில்டன் டிப்ரெஷன் ஸ்கேலில் பார்ப்போம். அடுத்ததாக நீங்கள் கேட்டது இன்சாம்னியா ஒரு பெயின் டைவர்ஷன் கூட. இது எல்லாமே வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒருத்தருக்கு உடம்பு சரியாக இருந்ததுன்னா டோசேஜ் குறைப்பீங்க, தூக்க மருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்பீங்க. இதே மாதிரி தான் ஒருத்தருக்கு பெயின் வலி இருக்குது அப்படின்னா அந்த வலிக்கு பெயின் கில்லர் கொடுக்க வேண்டிய அவசியம் வந்தால் சைடு எஃபெக்ட் இருக்கலாம். ஆனால் இசை மருத்துவத்தில் சைடு எஃபெக்ட் கிடையாது. இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், பெயினை அவங்க மறக்கடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இசையை பயன்படுத்தி அந்த அளவுக்கு அவங்களுக்கு பெயின் கில்லர்ஸ் குறைக்க முடியுமான்னு டாக்டர்ஸோட பார்ப்போம். தூக்கம் இல்லாத்தன்மை, இன்சாம்னியா, இதுக்கும் ஸ்லீப்பிங் பில்ஸ் போட்டுக்காது குறைக்க பார்ப்போம். ஒன்றா இல்லாத இருக்கிறது நல்லது, இல்லை 10 mgக்கு பதிலாக 5 mgயாவது கொடுக்கலாமா அப்படின்னு பண்ணி ஒரு லீனியராக அது குறைக்க பார்ப்போம். இது பண்ணுவோம். இந்த மாதிரி இப்போ இந்த ட்ரக்ஸு, ஆல்கஹால் இதெல்லாம் சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப படபடப்பு இருக்கும். அப்போ அவங்களோட ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி இதெல்லாம் ரொம்ப மானிட்டர் பண்ணோம். இதுவும் நீங்கள் ஹாஸ்பிட்டல்லாம் இஜி, இசிஜிலாம் வச்சுருப்பீங்க. நாங்கள் வந்து அதுக்கு செஸ்ட் ரேப்பர்ஸ் எல்லாம் இருக்குது, அதை யூஸ் பண்ணி அதை மானிட்டர் பண்ணுவோம். டே ப்ரொசீஜர்ஸ் நிறைய நடக்கிற போது பேஷண்ட் ரொம்ப ஆங்ஷியஸாக இருப்பாங்க. தேட்டருக்குள்ளே வந்த உடனே படபடப்பு, எங்கேயாவது இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதாவது சத்தம் கேட்டால் உடனே பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாத இசை வந்து ஒரு தாய் மாதிரி அவங்கள அரவணைச்சிட்டு போகும். அப்போது அவங்களும் இந்த ட்ரீட்மெண்ட் ஃபுல்லாகவே ஒரு பயம் இல்லாத ஒரு மாதிரி ஈஸியாக முடிச்சுட்டு வருவாங்க. இதை ட்ரீட் பண்ணுறவங்கள மாதிரி டாக்டர்ஸுக்கும் இந்த பேஷண்ட் காமாக இருக்கிறதுனால உங்கள் வேலையை நீங்கள் நல்லா பார்க்க முடியுங்கிறத நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். இன்னொரு கேள்வி என்னென்னா, இப்போ வந்து இசை வந்து அந்த சாஃப்டாக மெலோடியஸாக கேட்டால் தான் பயன்பெறுவோமா, அல்லது இந்த லவுட் மியூசிக் இருக்கும்போது அந்த டிஃப்ரென்ஸ் ஏதாவது இருக்கா? ஹியூமன் இயர்ஸே வந்து உங்களுக்கு தெரியும், ஹேர் செல்ஸ் எல்லாம் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே ஹர்ட்ஸ் இருந்தால் தான் ஒழுங்காக ஃபங்க்ஷன் பண்ணும். அதை விட ஜாஸ்தி நீங்கள் லவுடாக கேட்டால் அதுக்கு எல்லாமே ஓவர பீரியட் காது கெட்டு போயிடும். இது குழந்தைங்களுக்கு நிச்சயமாக கூடாது. வளர்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் நாங்கள் 70 decibels மேலேயே போட மாட்டோம். அதனால தயவு செஞ்சு சத்தமாக போட்டால் தான் எஃபெக்ட் இருக்குது, இதான்ப்பா இப்படி தான் கேட்கணுங்கிற அந்த அது ஒரு பயஸ்ட் வியூ, அதை மாற்றிக்கிங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மியூசிக்கை வால்யூம் குறைச்சி எந்த அளவு கேட்டால் போருமோ அந்த அளவு கேளுங்க. உங்கள் காதே சொல்லும், இதுவே கேட்கும், அது போகிறோம். அதை விட லவுட் மியூசிக் வேண்டாம். இந்த இசையில் வந்து பல மருத்துவத்தில் வந்து பல இடத்துல வேலை செய்யுதுன்னு சொல்கிறீங்க. அதோட யூனிக்னஸ் என்ன, தனித்துவம் என்ன இசை? பல இடத்துல வேலை பண்ணுறதுனாலும் இசையில் சில உள்ளார்ந்த குணங்கள், அதோட இன்னேட் குவாலிட்டிஸ்ன்னு சொல்லலாம், அது இருக்குது. இதை தான் நாங்கள் பல இடங்களுக்கு யூஸ் பண்ணுறோம். அப்படி பார்க்க போனால்
இப்போ இந்த ஒரு நிமிஷம் நான் பாடி இந்த கேட்டது உங்களுக்கு ஆடணும்னு தோணி இருக்குமா? இல்லை இல்லையா, ஜஸ்ட் உட்காந்து எப்படி கேட்கணும். இது வந்து ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிற ஒரு குணம். இப்போ இதுக்கு எல்லாமே நாங்கள் வந்து இந்த ஒரு சின்ன பிட்டு நான் பாடுறேன்னா இதெல்லாம் வழி இந்த மாதிரி இல்லை. இது வந்து நாங்கள் எனர்ஜி வைப்பிங் அவுட், எனர்ஜி பாசிங், இந்த மாதிரிலாம் அதில் கண்டென்ட்ஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணி பண்ணுவோம். அதே மாதிரி இந்த நேரத்துக்கு எந்த விதமான இசை சரியாக இருக்குமோ அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள். அடுத்தபடியாக ரெவப் அப்படிங்கிறது, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் வாசிக்கிறேன். இப்போது இது மாதிரி இன்னொரு குணம் இசையில் என்ன அப்படின்னா, நான் ஒரு பீஸ் வாசிக்கிறேன், அப்புறம் அதை பற்றி நம்ம பேசலாம். கேட்குற போது ஒரு டான்ஸ் ஃபீலிங் வருது இல்லையா? இது வந்து ஒரு ரெவப் குவாலிட்டி. அதாவது இதை வந்து இசை மருத்துவத்தில் பிரின்சிபல் ஆஃப் என்ட்ரெயின்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். மனுஷனுக்கு வந்து ஒரு ஏதான ஒரு இசை கேட்குறோது அதில் உள்ள ஒரு ரிதத்தை நம்மளறியாத நம்ம உள்ளே இருக்கிற உறுப்புகளை வந்து அதுக்கு சேர்ந்து மேட்ச் ஆக ஆரம்பிச்சிடும். இது பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம எங்கன்னா ஜிம்மில் பார்க்கலாம். நம்ம ஓடுற இடத்துக்கிட்ட, அந்த ட்ரெட்மில்லில் ஓடுற இடத்துக்கிட்ட ஒரு மியூசிக் வச்சு அதை நல்ல ஃபாஸ்ட்டாக கொடுப்போம். கொஞ்சம் நேரத்தில் நம்மள அறியாத அந்த ஸ்பீடுக்கு ஓடிட்டு இருப்போம், ரைட்? ஸோ இது என்ட்ரெயின்மெண்ட் பிரின்சிபல். இதுவும் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஆல்டர்னேட் மெத்தட் ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிறது இன்னொரு ஏரியா. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், மாண்டிசேரி ட்ரைனிங் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ABCDEFGIJKLMNOP அப்படி தான் பாடுவோம். குழந்தைகளுக்கு ABCDEன்னு சொல்லி கொடுக்க மாட்டோம். ஏன்னா இசை மூலமாக ஒரு பயிற்சி கொடுக்கும் பொழுது அது இன்னும் ஈஸியாக கற்றுக்க முடியும், அது உள்ளேயும் நிறைய ஸ்டோர் ஆகிடும். ஸோ இதை யூஸ் பண்ணி லேர்னிங் டெஃபிஷியன்சி இருக்கிற குழந்தைங்களுக்கு இசை மூலமாக சொல்லிக் கொடுக்குற அது ஒரு குணம். அடுத்ததாக இசை ஒரு நான் வெர்பல் கம்யூனிகேஷன், அதாவது பேச்சு அல்லாத ஒரு உரையாடல். இது வந்து உணர்ச்சி பூர்வமாக இருக்கிற விஷயங்களுக்கு இது ரொம்பவும் அப்ளிகபிள் ஆகும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு காதல் அப்படிங்கிறது ரொம்பவும் படபடப்படன்னு சொல்லிட்டு இருக்க முடியாத ஒரு ஃபீலிங். இது ஆதியிலேருந்து இன்னி வரைக்கும் வெளிப்படுத்துறதுக்கு இசை ஒரு விதமாக மனுஷன் பயன்படுத்தியிருக்கான். இது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி எப்படி பாடி வெளிப்படுத்தியிருக்காங்கிறத நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காட்டுறேன். நேத்திரையில் சோபனத்தில் நேற்று ராத்திரி மேடை மேதேனில் நேத்தியாய் உகதிரதாது ஆத்துயிலை நினைந்து நினைந்து உருகுதடி நித்திரையில். இப்படி இருந்திருக்கு. இதே ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரே நாள் உன்னை நான் நிலாவில் பார்த்து உலா உன்னான் உன்னிளமைதான் ஊஞ்சலாடுது. ஸோ ஜானர் மாறி இருக்கே ஒழிய இசையின் அந்த குணம் அப்படியே தான் இருக்கு. அதே மாதிரி இசைக்கும் நம்ம எல்லார் வாழ்விலையுமே இசையோட சம்மந்தப்பட்ட விஷயங்களை அப்படியே நம்ம மெமரியில் ஸ்டோர் பண்ணுவோம் மூளையில். அதாவது ஒரு எபிசோடிக் மெமரி அப்படிம்போம். எனக்கு என் காலேஜ் டேஸில் கேட்ட அந்த பாட்டை கேட்ட உடனே அன்றைக்கி நடந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். இதை பேஸ் பண்ணி எப்போ அந்த நோயாளிகளுக்கு அது பழைய ஞாபகங்கள் கொண்டு வரணுமோ அதுக்கு யூஸ் பண்ணோம். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாயி கருமாரியம்மா பொற்கோவில் கொண்ட சிவகாமியம்மா
பூவிருந்த வள்ளி தேவயானயமா கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாயி கருமாரியம்மா. 90% ஆஃப் த டைம் இந்த பாட்டு பாடினோடனே என்கிட்ட வர பேஷண்ட்ஸு, மேடம் கோவிலுக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்குது மேடம். ஏன்னா அது அசோசியேஷன், குழந்தையிலேருந்து லவுட் ஸ்பீக்கர்லேயும் கோவிலுக்கு போகிறது இந்த பாட்டை கேட்டு, இது ஒரு தன்மை இசைக்கு, அதை யூஸ் பண்ணோம். அப்புறம் எந்த இசை கேட்டாலுமே நம்ம ரிலாக்ஸ்டாக தான் ப்ரீத் பண்ண முடியும். இப்படி ஷாலோ ப்ரீதிங்கில் பாட முடியாது, கேட்க முடியாது. இதையும் பயன்படுத்தி எப்போ அந்த இப்போ கோவிடில் இதை நிறைய யூஸ் பண்ணுறோம். சில பேருக்கு பயத்தில் கூட எனக்கு கோவிட் இருக்குதுன்னு வராங்க. அப்போ வந்து இந்த மாதிரி ரிலாக்ஸ் ப்ரீதிங் டெக்னிக்ஸ் கொடுத்து சங்கு ஊத வச்சு இந்த சரிகம பதனி பாட வைக்கிறது, அவங்களுக்கு அந்த லங்ஸ் ஈஸ் அவுட் ஆகும்போது அந்த மனசாலையும் தைரியம் வருது, அந்த ப்ராப்ளமும் சால்வ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி உள்ளார்ந்த குணங்களை வச்சு நாங்கள் பல துறைக்கு இது யூஸ் பண்ணுறோம். போன எபிசோடில் வந்து நம்ம மிஸ்ஸஸ் சுகுணா வரதராஜனோட இந்திய மியூசிக் தெரப்பியை பற்றி நம்ம பேசி தெரிஞ்சிட்டோம். மிஸ்ஸஸ் சுகுணா வரதராஜன், வணக்கம். சுகுணா, வணக்கம். தமிழ் இலக்கியத்தில் இசை மருத்துவம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நம்ம தமிழ் கலாச்சாரங்கிறதே அவங்க சொன்ன மாதிரி இலக்கியத்திலேருந்தே ஆரம்பிக்கணும். நமக்கு ஆதி நூல் அப்படின்னு பார்த்தோன்னா தொல்காப்பியம் தான் சொல்ல முடியும். தொல்காப்பியத்தில் 5 திணைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. திணைனா லேண்ட்ஸ்கேப், நெய்தல், மருதம், முல்லை, பாலை, குறிஞ்சி, இதெல்லாம். இது ஒரு திணைக்கும் ஒரு யாழ் குறிப்பிட்டிருக்காங்க. ஒரு யாழில் வந்து ஒரு பர்டிகுலர் மெலடி வாசிக்கிறது, குறிஞ்சி யாழ், முல்லை யாழ், அந்த மாதிரி அந்த மெலடிக்கு ஏற்ற மாதிரி அதை டியூன் பண்ணிடுறது நரம்புகளை. இதை தவிர ஒரு தாளக்கருவி பறையும் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன்லேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, அன்றாட வாழ்க்கையில் இசை அவ்வளவு யூஸ் பண்ணியிருக்கணும். ஒரு திணைக்கும் ஒரு யாழ், ஒரு பறை கொடுக்குற அளவு. இதோடு இல்லாத இசையே துறையாக எடுத்துட்டு இருந்தவங்களும் இருந்திருக்காங்க. ஏன்னா பாணர் அப்படின்னு ஒரு கம்யூனிட்டி, அவங்க இசை சம்பந்தமாக தொழில் செய்பவர்கள். விரலியர் இசை கருவிகள் வாசிப்பவர்கள். கூத்தர் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பொருணர் அப்படிங்கிற ஆக்ட் பண்ணுறவங்க. ஸோ இந்த மாதிரி இசை தொழிலாக எடுத்தும் பண்ணுற அளவுக்கு சங்க காலத்தில் தொல்காப்பியத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தோன்னா சிலப்பதிகாரம். இதில் ஒரு 100க்கும் மேற்பட்ட இசைக்கருவிகளை பற்றி சொல்லியிருக்கு. அதோடு இல்லாத எந்தெந்த வேலைக்கு எந்தெந்த வேலைக்கு இசைக்கருவிகள் எந்த இசைக்கருவியை யூஸ் பண்ணணும் அப்படின்னு. காலை முரசு அப்படிங்கிறது மணி குறிக்கும். போர் முரசு அப்படிங்கிறது போர் பற்றிய நிகழ்வுகளை பறைசாற்றும். இது மாதிரி போட்டிருக்கு. அடுத்தபடியாக பார்த்தோன்னா 10 பாட்டு. இதில் பொருநாராற்றுப்படை அப்படிங்கிற அதில் நான் ஒரு செய்யுள் சொல்கிறேன். ஆறலை கள்வர் படைவிட அருளின் மாறுதலை பெயர்க்கு மறுவின் பாலை. அதாவது இந்த பாலை பண் என்பதை பாடி எத்தனையோ ஒரு கெட்ட எண்ணங்கள் உடையவர்கள் கூட நல்ல எண்ணங்கள் உடையவராக மாடிவிட முடியும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கிறது. அவங்க சொன்ன செய்யுள், திருடர்களாக இருந்தவள் பாலை பண்ணை கேட்டு அருளர் ஆக மாறிவிடுகிறார்கள் அப்படின்னு. ஆனால் அதுலேருந்து இன்ஃபர்மேஷன் என்னென்னா, மனதளவில் பாலைப்பண் அவ்வளவு இம்பேக்ட் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது அதுலேருந்து நமக்கு கிடைக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன். அதே மாதிரி நொத்திரம் பண், செவ்வழி பண், இதெல்லாமும் வந்து உணர்ச்சி வெளிப்பாடு, அதாவது இமோஷனல் அவுட்போர், அதுக்கு சொல்லியிருக்காங்க. மதுரக்காஞ்சி அப்படின்னு எடுத்தால் அதில் ஒரு செய்யுள். திவவு மெய்நிறுத்து செவ்வழி பண்ணி குரல் புனர் நல்யாழ் முழவோடு ஒன்றி. இதில் யாழும் சேர்த்துருக்காங்க. ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற ஒரு லேடி என்ன இருக்கும், அவங்களுக்கு ஆங்ஸைட்டி இருக்கும் இல்லையா, டெலிவரி சரியாக ஆகணுமே, எல்லாம் நல்லா போகணுமே. அதுக்கு வந்து அவங்க தெய்வத்தை நாடி இருக்காங்க. நாடி என்ன பண்ணியிருக்காங்க, சித்திரம் வரையில் ஸ்கல்ப்சர் பண்ணலை, செவ்வழி பண்ண பாடியிருக்காங்க. அப்போது இன்றைக்கி நாங்கள் அதை இசை மருத்துவ ஆங்ஸைட்டி மேனேஜ்மெண்ட் அப்படிம்போம். இதை சங்கத்தமிழர்கள் அன்றைக்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்யாழோடு சேர்ந்து செவ்வழிப்பண் பாடினால் அந்த ஆங்ஸைட்டியை அட்ரஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக மலைப்பதுகடம் அப்படின்னு ஒன்று. அதில் ஒரு செய்யுள். எருது ஏறி களமர் ஓதையோடு நல்யாழ் மருதம் பண்ணி அசையினர் கழிமின். இது எப்படின்னு பார்த்தா, மருதப்பண் அதை இந்த
கூத்தர்கள் அப்படின்னு முதல்ல பார்த்தோம் இல்லையா, அவங்க மாலை வேளைகளை இந்த மருதப்பண் பாடி இளைப்பாறியிருக்கார்கள். அப்போ மருதப்பண் என்பது ரிலாக்ஸேஷன் தெரப்பிக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கிறது. மருதப்பண்கிறது அப்புறம் உள்ள ஆராய்ச்சியாளர் பார்த்தபோது அதில் மெலடி இந்த மாதிரி ஒரு சவுண்டில் வர ஒரு மெலடி. இது ஈவினிங் டயத்தில் அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு உட்காந்து இளைப்பாடுறதுக்கு பாடப்பட்டிருக்கு. அப்போ இதில் ஒரு ரிலாக்ஸேஷன், அப்போ மியூசிக்கை ரிலாக்ஸேஷனுக்கு சங்க காலத்திலே பயன்படுத்தியிருக்கார்கள். அப்படி ஒரு இன்ஃபர்மேஷன். அதே மாதிரி நெய்வளம் பண், இதை நாட்டை, கம்பீர நாட்டைன்னு இன்றைக்கி இருக்கிற ராகங்களில் சொல்லலாம். இந்த பண்ணை தெய்வ வழிபாட்டுக்கு குறிப்பிட்டிருக்காங்க. இது இன்றைக்கும் வந்து தெய்வ வழிபாட்டுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இந்த காலகட்டத்திலையும். அதனால ஒரு லிங்க் நமக்கு கிடைக்கிறது, இந்த பண்ணில் தெய்வ வழிபாட்டுக்கு உகந்தது அப்படிங்கிறது. இதை பற்றி ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். கணநாதனை கை தொழுகின்றேனே, கணநாதனை கை தொழுகின்றேனே, கணநாதனை கை தொழுகின்றேனே, கணநாதனை. இப்போ இது பொன்னையா பிள்ளை அவர்கள் இயற்றிய பாடல். ஸோ கம்பீர நாட்டை, நைவளம் பண்ணுங்கிறது தெய்வத்துக்கு உகந்தது, அந்த மாதிரி ப்ரேயர்ஸுக்கு உகந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி புஷ்பாஞ்சலி நீங்கள் டான்ஸில் தெரிஞ்சிருக்கோம். மோஸ்ட் ஆஃப் த டைம் அது முதல்ல பாடுறது கம்பீர நாட்டை, நாட்டையில் இருக்கும். அதே மாதிரி மல்லாரி, இது வந்து கோவிலில் வந்து சாமியை தூக்கிட்டு அந்த பவனி வரும்போது பாடுற பாடல். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ச ப ம க ச க ச க ச ச ச ப ப க ம க ச ச ச ச ப ப ப ச ப. இதை வந்து கீழே ஸ்லோ ஸ்பீடில் பாடுறது, மேல் ஸ்பீடில் பாடுறது, அப்புறம் திஸ்ரத்தில் பாடு, இதெல்லாம் இதுவும் இன்றைக்கும் பழக்கத்தில் இருக்குது கோவில் திருவிழாக்களில். இதோட எஃபெக்டை நீங்கள் பாருங்களேன். சாமி இப்படி புறப்பட்டு வரபோது ஆயிரக்கணக்கான மக்கள் அதையே பார்த்துட்ருக்காங்க. ஒரே ஒரு சவுண்டு இப்படி கேட்குறது, ச ப ம க ச க ச. அந்த 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 ஸ்வேயிங் மூமெண்ட்டோட அந்த பாட்டும் அதுவும் டேலி ஆகும்போது இருக்கிற மக்களை ஒரு ட்ரான்ஸ் ஸ்டேட்டுக்கு அது கொண்டு போகும். இட் இஸ் அ மாஸ் தெரப்பி. அந்த கொண்டு போயிட்டு அதுலேருந்து அவங்க வெளியில் வரும்போது ஒரு ஒரு நம்ம உள்ளே இருக்கிற அந்த அந்த சப்ரஸ்ட் ஃபீலிங்கெல்லாம் வெளியில் போய் நம்ம ஒரு புத்துணர்ச்சியோடு வருவோம். இதுவும் பழக்கத்தில் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் இந்த பண்ணை உபயோகப்படுத்தி இந்த தெய்வ வழிபாட்டுக்கு இன்றைக்கும் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தாப்பில் எட்டு தொகை. புறநானூறில் பார்த்தீங்கன்னா நிறைய பண்களை எந்த நேரத்துக்கு எந்த பண் பாடணும்னு கொடுத்துருக்காங்க. செவ்வழிய மாலை பாடு, மருதத்தை காலையில் பாடு. இது வந்து மெட்டாஃபிசிக்ஸ் லேயரோட கனெக்ட் ஆகுது. அடுத்தபடியாக காஞ்சி பண், இதை வந்து போர்லேருந்து வர வீரர்களுக்கு அவங்களுக்கு அடிபட்டிருக்கும், அப்போ காஞ்சி பண் பாடினா அவங்களுக்கு நல்ல ஒரு சூதிங் எஃபெக்ட் கிடைக்கும். இது எங்கேருந்து, இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? பெயின் மேனேஜ்மெண்ட், பெயின் டைவர்ஷன், இதுக்கு காஞ்சி பண் உகந்தது அப்படி. ஸோ இசையிலேருந்து மருத்துவ சம்பந்தங்களை அவங்க ஐடென்டிஃபை பண்ணி அந்த உபயோகமும் சங்க காலத்திலேயே பண்ணியிருக்க வேண்டும். அடுத்தபடியாக உலக்கை பாட்டு அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது வேலை செய்யும் பொழுது அந்த பளு தெரியாத இருப்பதற்கு பாடிக்கொண்டே செய்வது. இது இன்ஃபேக்ட் நான் ஒரு ஞாபகத்துக்கு வருது. இந்த ஃபோக் மியூசிக்கில் விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் அத்தாரிட்டி அவங்க ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, பண் பாடுவது தமிழின் பண்பாடு அப்படின்னு. ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. இதை வந்து அந்த செய்கிற வேலை அது பளு தெரியாத இருக்கிறதுக்கு நம்ம பாடிக்கொண்டே செய்கிறது. இதுவும் ரொம்ப அந்த காலத்துலேருந்தே இருந்துன்னு வருது, இன்றைக்கும் இருக்குது. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் பாடுறேன். கொங்கு நாட்டு செங்கரும்பு தாளம் போடுதடி, அதில் தலையசைத்து சோழ கதிர் தானும் அடுதடி, தளதளவென வாழை கண்கள் தானும் படுதடி, நல்ல தஞ்சாவூர் நெக்கதிர் தானும் அடுதடி, செல்ல நட போடுங்கடி குமரி பெண்ணுங்களா, இது எங்கள் நாடு உழவன் நாடு என்று சொல்லுங்கடி, இது எங்கள் நாடு தமிழன் நாடு என்று சொல்லுங்கடி. அப்போது அந்த பெண்கள் அதை செய்கிற போது அதில் உற்சாகமாக பாடுவாங்க. இதுவும் உலக்கை பாட்டு அப்படின்னு இருந்திருக்கு. அப்புறம் கண்படை நிலை இல்லை உறங்கச் செய்யும் பாட்டு, இதுவும் கொடுக்கப்பட்டிருக்கு. இது தூங்கறதுக்கு பாடுறதுங்கிறது இன்னி வரைக்கும் தாய்கள் வந்து லலபை சொல்கிற அந்த தாலாட்டு பாடல் இருந்துகிட்டே இருக்குது. இதை பற்றி ஒரு சின்னதாவது
யார் யாரோ யாரிவரோ யாராவாரோ யார் யாரோ யார் யாரோ யாரிவரோ யாராவாரோ யார் யாரோ யார் இவரோ யார் ஆவாரோ அதுதான் மருவி நம்ம பாடுகிறாரோ அப்படின்னு சொல்கிற ஒரு கருத்து இருக்குது. இதுவும் ஒரு தாய் எவ்வளோ ஃபிலசாஃபிக்கலாக சொல்கிறாங்க, போன ஜென்மம் இந்த ஜென்மம் அடுத்த ஜென்மம். ஸோ இந்த இது நமக்கு உறங்குவதற்கு பாட்டு, அப்போ இந்த இன்சாம்னியா தூக்கம் வரா தன்மையெல்லாம் போக்குறதுக்கு இசை பயன்படும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு சங்க காலத்துலேருந்து கிடைக்கிறது. இந்த சங்க காலத்துலேருந்து நம்ம இடைக்காலம் அப்படிங்கிற அந்த பீரியடுக்கு போனோம்னா அப்போ நமக்கு இருக்கிறது திருமுறை, திவ்ய பிரபந்தங்கள். இதெல்லாம் திருமுறை பற்றி பேசணும்னா ஃபுல்லாக ஒரு நாள் ஒரு மணி நேரம் கூட போகாது, அவ்வளோ இன்ஃபர்மேஷன் அதில் இசை மருத்துவங்களுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள், இடறினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உனக்கழல் தொழுதெழுவேன் கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடறினில் அடக்கிய வேதியனே. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபிசிக்கலோ எமோஷனலோ எதாக இருந்தாலும் தெய்வத்தை வணங்கி இந்த பாடலை பாடும்பொழுது அதுக்கு நல்ல பாசிட்டிவ் எஃபெக்ட் இருக்குதுன்னு. இது இன்னி வரைக்கும் பல பேர் அதை நான் பாடுறோம் எங்களுக்கு பாடிட்டே இருக்கிறது எஃபெக்ட் இருக்குதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆக்சுவலி ரொம்ப நிறைய இருக்குது திருமுறை பற்றி. டைம் இல்லாதனால நான் ஒரு ஸ்லைடாக இதை காட்டுறேன். இந்த ஸ்லைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். கண்ணில் ப்ராப்ளமா, அதுக்கு ஒரு திருமுறை இருக்குது. ஜுரம், விஷக்காய்ச்சல், விஷக்கடி, அதுக்கெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் தாயாரின் உடல்நிலை சரியில்லையா, அதுக்கு வேண்டலாம். அதுக்கப்புறம் அதாவது சூடு, வெப்பம் சம்மந்தப்பட்ட நோய்கள் இருக்கா, அதுக்கு இருக்குது. இதுக்கப்புறம் வயிற்று வலி, அந்த மாதிரி இந்த போர்ஷனில் இருக்கிற வியாதிகள், பக்கவாதம், எலும்பு சம்மந்தப்பட்ட வியாதிகள், இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம், ஒன்னொன்றுத்துக்கும் இருக்குது. ஆனால் இதெல்லாம் டிரான்ஸ்போஸ் அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம். அந்த காலகட்டத்திலேருந்து எடுத்து இந்த காலகட்டத்துக்கு உபயோகப்படும் விதமாக மாற்றி அதை டிரான்ஸ்போஸ் இல்லையா பண்ணி கொடுக்கணும். இது செய்ய முடியும். ஆனால் இதுக்கு ஒரு கார்ப்பரேட் ஸ்பான்சர்ஷிப்போ இல்லை ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் மாதிரி இங்கேயும் ஸ்பான்சர்ஷிப்போ எல்லாம் கிடச்சா நிச்சயமாக பண்ண முடியும். கால அடைவில் அது வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் நான். அடுத்தபடியாக திவ்ய பிரபந்தம், ஒரு பெரியாழ்வார் பாசுரம். ஆழியேழ சங்கும் வில்லும் ஏழ திசை வாழியேழ தண்டும் வாழும் ஏழ அண்டமோழையேழ முடிபதம் ஏழப்பன் ஊழியேழ உலகம் கொண்டவாரே. இப்படி போயிட்டே இருக்கும். இதுலேயும் அவர் எந்த விதமான கஷ்டம் இருந்தாலும், ஃபிசிக்கலோ எமோஷனலோ இருந்தால் தெய்வத்தை நாடுன்னு. இதுவும் எனக்கு நிறைய பேர் நாங்கள் ரெகுலராக சொல்லி இதுலேருந்து பயனடைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம், சங்க காலத்தில் நம்ம உறங்க செய்யும் பாடல் கேட்டோம். இதே கல்ச்சர் இடைக்காலத்துலேயும் வந்திருக்கு. குலசேகர ஆழ்வார், இவர் சேர நாட்டை சேர்ந்தவர். இவர் பாடியிருக்கார், மல்னு புகழ் கோசலேதல் மணிவயர் வாய்த்தவர் தென்னிலங்கை கோன்மூடிகள் சிந்துவித்தாய் செம்பொல் சேர் எங்கள் ராகவனே தலேலோ. அவர் ராகவனை தன் குழந்தையாக பாவித்து தூங்க வைக்கிறதுக்கு பாடுறார். ஸோ எகெயின் தூங்க வைக்கிறதுக்கு இசை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி பல்லாண்டு பல்லாண்டு கூட, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்து திருப்பல்லாண்டு, இது கூட தாய்மார்கள் தன் குழந்தைகளை ஒரு கிருஷ்ணனின் அவதாரமாக நினைச்சு கெட்டது காத்து கருப்பு அணுகக்கூடாதுன்னு ஒரு ப்ரொடெக்டிவாக பாடுற பாடல்னும் சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாமே பழைய விஷயங்கள் சார் அப்படின்னு சொன்னால் கூட இப்போது ஒரு 19ஆம் நூற்றாண்டில் நம்ம பார்த்தோன்னா ஏப்ரஹாம் பண்டிதர் அப்படிங்கிற ஒரு சித்த வைத்தியர், அவர் வைத்தியர், அவர் காலகட்டத்தில் அவர் வைத்தியர். இவர் அவரோட கருணாமிர்த சாகரம் அப்படிங்கிற ஒரு இசை சம்பந்தப்பட்ட நூலில் 32 ராகங்கள், தமிழரின் ராகங்கள்னு போட்டு அதை வேரியஸ் இமோஷனல் ஸ்டேட், அதாவது மனசு ரீதியாக உள்ள ஒரு நிலைகளுக்கு மேப் பண்ணியிருக்கார்.
ஸோ ஒரு டாக்டராக இருந்தவர் இதை பண்ணியிருக்காருன்னா நிச்சயமாக அதை பற்றி தெரிஞ்சுன்னு தான் அவர் புஸ்தகத்தில் எழுதியிருக்கணும். 1942 வந்து ஒரு முத்தியா பாகவதர், ஹரிகேசனல் முத்தியா பாகவதர் சங்கீத கல்பத்ருவம்னு தமிழில் ஒரு புக்கு போட்டு அவரும் அதில் வந்து சக்கரங்கள், அதுலேருந்து உள்ள என்னென்ன குணாதிசயங்கள் அதை பற்றியும் எழுதி அதுலேருந்து என்ன மாதிரி உடலுக்கும் மனசுக்கும் உபயோகமாக இருக்குங்கிறதும் போட்டிருக்காரு. இதெல்லாம் பழைய விஷயம் அப்படின்னாலும் இப்போ ரீசெண்டாக ஒரு நடைமுறையில் இருக்கிறதையே பார்த்தோன்னாலும் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். என்ன சொல்லி அழைத்தால் வருவாயோ எளியேனெல்தனை இனிது காட்கொள்ள, என்ன சொல்லி அழைத்தால். தெய்வத்தை இப்படி கூப்பிடலாம், என்ன சொல்லி அழைத்தாள் வருவாயோ, எளிதேன் என்னை காப்ப, என்ன சொல்லி அழைத்தாள் வருவாயோ. நமக்கே அந்த எஃபெக்ட் கிடைக்காது இல்லையா? ஸோ ஒரு தெய்வ வழிபாட்டுக்கு இசை மூலமாக பண்ணுறது அது எஃபெக்ட் நிறைய கிடைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கிது. இதே மாதிரி ரொம்ப டவுனாக இருக்கிற போதும் இசை யூஸ் பண்ணியிருக்காங்க. சித்தம் இறங்கா தேனையா செந்தில் வேலையா நில் சித்தம். ஸோ உருகும் பொழுதும் அந்த இசை மூலமாக பயன்படுத்துறது எஃபெக்ட் இருக்குது. அதே மாதிரி இதே வந்து இன்றைக்கும் கேரளாவில் சோபான சங்கீதம் அப்படின்னு ஒரு விஷயத்தில் தெய்வத்தையே உறங்க செய்ய பாடுறாங்க. இதை பற்றி ஒரு சின்னது பாடி காட்டுறேன். நீலகண்ட மனோஹரே ஜெய நீலகல்ச விலோச்சனே ஜெய நீலகுல்தள கால சங்கட பாலச்சந்திர விபூஷணே ஜெய. இது மாதிரி 8 லைனாக வரும். இதை தியானி அப்படிங்கிறாங்க. இதை வந்து அவங்களோட சங்கீதத்தில் சோபான சங்கீதத்தில் இதை சாமந்த மலஹரி அப்படிங்கிற மெலடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தெய்வத்தையே உறங்க செய்கிற அளவுக்கு இசையை பயன்படுத்திட்டு இருக்காங்க. இது எல்லாமே நான் வந்து ஒரு மதத்தை சார்ந்ததுன்னு நான் சொல்ல விரும்பலை. இசை மூலமாக தெய்வ வழிபாடு பண்ணலாம். அது எந்த கர்நாடக மியூசிக்காக இருக்கலாம், ஹிந்துஸ்தானியாக இருக்கலாம், டிவோஷனலாக இருக்கலாம், அது முக்கியம் இல்லை. நமக்கு எதில் லைக்கிறதோ அது முக்கியம். நீலக்கடலில் நோரத்தில் நீங்கா இன்ப காவியமாம் காலத்திரையில் எழில் பொங்கும் கனக கருணை கோவியமாம். ஓகே, இது ஃபிலிம் சாங்கில் இதை பாடுறதே அந்த மதர் அந்த மாரி பார்க்குற அந்த ஃபீலிங் வரும். ஸோ இந்த மாதிரி தெய்வத்தை அணுகும் பொழுது இசை, தெய்வத்தை அணுகிறதுங்கிறது என்ன, ஒரு சைக்கலாஜிக்கல் சப்போர்ட் இல்லையா, அதுக்கு இசை பயன்படுத்தியிருக்கு. இன்னும் பார்த்தா ரீசெண்டாக பார்த்தா கூட நில்னை சரணடைந்தேன் கண்ணம்பானே சரணடைந்தேன் பொன்னை உயர்வை புகழை விரும்பிடும் என்னை கவலைகள் தின்னதகாதேனே சரணடைந்தேன் கண்ணம்மானே சரணடைந்தேன். இது ரீசெண்டாக வந்த இசைஞானி அவர்கள் போட்டது, பாம்பே ஜெயஸ்ரீ, பாரதியார் இது படத்தில். ஸோ அதே கல்ச்சர் சங்க காலத்துலேருந்து நம்ம தமிழர்கள்கிட்ட இந்த வழக்கம் இருந்துட்டு வந்திருக்குங்கிறது நம்ம பார்க்க முடியும். ஸோ ஒரு சம்மரைஸ்டாக நான் சொல்லணும்னா, ஆதி காலத்துலேருந்து இன்னி வரைக்கும் சொற்களால் பேச முடியாத ஒரு உரையாடலுக்கு மனசுலேருந்து கொட்டணும், ஆனால் வார்த்தைகளால் கொட்ட முடியாதுங்கிற சிச்சுவேஷனுக்கு இசையை பயன்படுத்தியிருக்காங்க. அதுலேருந்து பயன் இருந்திருக்கு. இந்த மருத்துவ குணத்தை இப்போ நாங்கள் இன்னும் கொஞ்சம் சயின்டிஃபிக்காக அதை பண்ணிவிட்டு இதில் பெனிஃபிட் இருக்காங்கிறத நீங்கள் மெடிக்கலி சொல்கிற அந்த பேராமீட்டர்ஸ் வச்சே செக் பண்ணி நாங்கள் பயன்படுத்துகிறோம். இதுதான் இலக்கியத்தை பற்றின ஒரு எனக்கு தெரிஞ்ச விஷயம். அடுத்ததாக பாரம்பரியம் குடும்ப வழக்கம், இதில் வந்து எப்படி இசை வந்து பயன்படுறது? சரி, இப்போ நான் வந்து இசைக்காலம், இது சங்க காலம், இடைக்காலம், அண்மை காலம்னு எல்லாம் சொல்கிறது ஹிஸ்ட்ரி இல்லை. அதுலேருந்து வந்து நம்ம குடும்பங்களுக்குள்ளே வந்திருக்கணும். ஏன்னா நம்ம அப்பா அம்மா, நம்ம தாத்தா பாட்டி, நம்ம கொள்ளு தாத்தா எழு தாத்தா, அதுலேருந்து போய் தானே நிகழ்காலத்துலேருந்து அண்மை காலமாகி பின்னாடி போகிறது. ஸோ நல்ல விஷயங்கள் பல அங்கேருந்து வந்து நம்ம குடும்பங்களுக்குள்ளே வந்திருக்கு.
அதில் 1-2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு வளகாப்பு அப்படிங்கிறது 7வது 8வது மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது பண்ணுவோம். நம்ம தமிழர்களுக்கு நடுவில் எல்லாருமே பண்ணுற விஷயம். இதில் பார்த்தீங்கன்னா என்ன பணக்காரனாக இருந்தாலும் கிளாஸ் பேங்கிள் தான் போடுவோம். ஏன்னா இந்த தாய் அந்த கை நிறைய கிளாஸ் பேங்கில் போட்டு வேலை பார்க்குறது கிளிங் 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 அந்த மாதிரி ஒரு சின்ன சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கணும், லோ ஃப்ரீக்வன்சி சவுண்டு. அப்போ அந்த குழந்தை ஒரு 7-8 மாதத்தில் அதுக்கு ஆடிட்டரி சென்சஸ் நல்லா துல்லியமாக வளர்கிற பீரியடில் இந்த சத்தம் வந்து அதுக்கு இன்னும் சென்சிட்டிவாக வளர ஹெல்ப் பண்ணும். இதை நம் முன்னோர்கள் நமக்கு ஒரு கஷ்டமாக கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக எல்லா மதத்திலையும் எல்லா குடும்பங்கள்லையும் ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற ஒரு லேடியை வந்து தெய்வ வழிபாடு காலையிலையும் மாலையிலையும் பண்ணு அப்படிமா. தெய்வத்துக்கிட்ட போய் யாரும் வேன்னு கத்தி பாட மாட்டோம். சின்னதாக தான் நமக்கு தெரிஞ்ச பாடல், நம்ம குடும்பத்தில் நம்ம கேட்ட பாடல்களை பாடி வேண்டுவோம் இல்லையா? அந்த மாதிரி பாடும் பொழுது அந்த தாயின் குரல் அந்த வளர்கிற குழந்தைக்கு பரிச்சயமாகி விடுகிறது. ஸோ இதே பாடலை குழந்தை பிறந்தப்புறம் அவள் பாடி பாலூட்டினா அந்த குழந்தை அவ்வளோ கம்ஃபர்டபுள் ஆகிடுறது. பாடுறது என்ன ஆகும், அதோட ஃபீடிங் இம்ப்ரூவ் ஆகுது. ஆக்சுவலி இதை பற்றி நான் ஒரு ரிசர்ச் பேப்பரே சப்மிட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் நம்ம பாரம்பரியத்தில் பெரியோர்கள் சொல்லி கொடுத்து நம்ம பண்ணுற ஒரு விஷயம். ஒரு குழந்தை வளரும் பொழுது பாட்டி தாத்தா என்ன பண்ணுவாங்க, தஞ்சாவூர் பொம்மை இது தட்டி விட்டால் நன்றாய் தலைய ஆட்டியது தானே உருண்டு ஓடும், இந்த மாதிரி ஒரு சின்ன லலபை, ஒரு டக்குன்னு ஒரு சின்ன ரைம்ஸ் மாதிரி சொல்லி கொடுப்போம். இதுக்குள்ளே ஒரு தாளக்கட்டு இருக்குது. அப்போ அந்த குழந்தை அதுக்கேற்ற மாதிரி நடக்க ஆரம்பிக்கும். திருப்புகழ், என்னோட ஒரு டாக்டர் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், திருப்புகழ் சொல்லி கொடுத்தா ஸ்டாமரிங் அவாய்ட் பண்ண முடியலாம் அப்படின்னு. ரொம்ப அழகான விஷயம். முத்தைத்திரு பத்தித்திரு நகை அத்திக்கிரை சத்தி தரவண முத்தித்துர் வித்து குருபர என ஓதும். அப்போ தத்தத்தன தத்தத்தன தன தத்தத்தன அந்த சந்தம் சொல்ல சொல்ல அந்த குழந்தைங்களுக்கு அந்த வாக்கு தெளிவு கிடைக்கும். அப்போ அந்த திக்கல் அதெல்லாம் அவாய்டு பண்ணலாம். இதுவும் குழந்தைங்களுக்கு ஒரு 4-5 வயசு ஆறுவதே திருப்புகழ் சொல்லி கொடுக்க ஆரம்பிப்போம். இதுவும் ஒரு தெய்வத்தையும் வழிபடுறோம், நம்ம உடம்புக்கும் நல்லது. ஒரு 8 வயசு ஆறும்போது ஏதான ஒரு பாட்டு சொல்லிக் கொடுங்க. இது வழக்கத்தில் இருந்தது, அதுக்கு மெடிக்கல் பெனிஃபிட்ஸும் இருக்குது. இதுவும் எகெயின் கர்நாடிக் மியூசிக் தான், அந்த மியூசிக் தான் எல்லாம் சொல்லலை. ஆதாரம் நீதானையா காலங்கள் மாறு கவலைகள் நீங்க காரணம் நீதானையா. என்ன பியூட்டிஃபுல் டிவோஷனல் சாங். காயர் பாட சொல்லிக் கொடுங்க, உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ. ஏன்னா இந்த பாடல்கள் குழந்தைகள் பாடுறது அவங்களுக்கு பிரெயின் டெவலப்மெண்ட் நல்லா ஆகும், அவங்க உடம்புக்கு நல்லது. அதுக்காக நான் சொல்கிறேன். அடுத்தபடியாக ஒரு அடால்சன்ஸ் 13 வயசுலேருந்து 19 வயசு வரைக்கும் இப்போது உலகத்திலேயே உள்ள ஒரு ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா அடிக்ஷன். அது அடிமையாகுவது. அது ட்ரக்ஸாக இருக்கலாம், இல்லை குடிபோதையாக இருக்கலாம். ஸோ இந்த குழந்தைகள் வந்து அந்த அடால்சன்ட் ஏஜில் இதுக்கெல்லாம் போக சான்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடியே நீங்கள் அந்த குழந்தைகளுக்கு இசை என்கும் ஒரு அடிக்ஷனை கொடுத்துருங்க. இது பாசிட்டிவ், இதில் சைடு எஃபெக்ட் கிடையாது. அப்போ அந்த குழந்தைகள் என்ன பண்ணும், எனக்கு படிப்பு எக்ஸாம் முடிஞ்சால் ஐயோ எனக்கு அந்த காம்படிஷன் போகணும், எனக்கு இங்கே போய் பாடணும், அதில் மனசை செலுத்தும். நான் சொன்னேன் இந்த நான் வெர்பல் கம்யூனிகேஷன், அதுக்கு இந்த இசையை பயன்படுத்திக்கும். ரைட்? ஏன்னா அந்த வயசில் தாய் தந்தையிட்ட கூட ஜாஸ்தி பேச மாட்டாங்க, அவங்களுக்குள்ளேயே நிறைய விஷயத்தை வச்சுப்பாங்க. அப்போ இசை வந்து அதை வெளிக்கொண்டு வர இமோஷனல் அவுட்போர் அப்படிமோ அதுக்கு உபயோகமாக இருக்கும். அடுத்தபடியாக கும்மி. நான் இதுக்கு வேணும்னு வார்த்தை சொல்லலை, ஏன்னா இந்த மாதிரி ஒரு மெலடி எடுத்துட்டு கும்மி என்பது நம்ம தமிழர்களுக்கு நடுவில் ஸ்பாட்டில் அவங்க வார்த்தை போடுவாங்க. அன்னைக்கு இருக்கிற ஒரு விஷயத்தை எதை பேசணும்னு விரும்புகிறாங்களோ அதை இதுக்குள்ளே போட்டு இந்த குரூப்பு பாடுவாங்க. இதுக்கு ஆப்போசிட் பதில் அந்த குரூப் சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருந்திருக்கு நம்ம கம்யூனிட்டியில். அப்போது இதை பண்ணுற போது முதல்ல அதுக்கேற்ற மாதிரி தாளம் போட்டு ஆடுவாங்க. இதெல்லாம் மோட்டர் ஃபங்க்ஷன். ஒரு மிடில் ஏஜில் சின்ன ஃபைன் கிராஸ் மோட்டர் மூமெண்ட் இது கொடுக்கறது. ஒரு குரூப்பில் பாடுற போது இதெல்லாம் வந்து ஐஸ் பிரேக்கர்ஸுமோ, அதாவது ஒருத்தருக்கு இருக்கிற சின்ன சச்சரவுகள் கூட இதிலெல்லாம் போயிடும். பாட்டு ஒரு அந்தாக்ஷரி அப்படின்னு நம்ம பாடுற போதே ஒருத்தருக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆகிடும்ல, இதை கொடுக்கும். இது மாதிரி கும்மி வந்து நம்ம கல்யாணங்களில் இருக்கும், குழந்தை பிறந்தா இருக்கும். இதுக்கெல்லாம் வந்து மெடிக்கல் வேல்யூவும் இருக்குது,
அதே மாதிரி காவடி, தெய்வத்துக்கு வந்து காவடி எடுத்துகிட்டு போகிறபோது வண்ணமயில் முருகேசல் குரவள்ளி பதம் பணி நேசல் ஊரை வரமேதருது அழுகாச்சலபதி கோயிலின் வளர்ந்தான் மறவாதே சொல்வன் மாதே சென்னி குல நகர் வாசல் தமிழ் தேருமணமலைதாசன். இது பாருங்க, இது வேல் 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 11 மணி வெயிலில் தைப்பூசத்தில் இந்த வேலை தூக்கி இந்த காவடி தூக்கின்னு போகிறபோது இந்த பாட்டு பாடுறபோது அந்த வெயில் அந்த சிரமம் தெரியாது. இதுக்கும் நம்ம முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க. பஜனை, வயசானவங்களுக்கு கோவிலில் போய் பஜனை பாடுறது என்ன ஆகும்னா, புண்டரி கதாலனுக்கு பூஜக்ரஹாலனுக்கு தண்டுவள தோழனுக்கு ஜானகி மணாளனுக்கு ஸ்ரீ. அப்போது தத்தக்கிட்டன்னு அவங்க எல்லாரும் மூமெண்ட் இருக்கும். உடனே பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த ஸ்பீடு அந்த பீட்டு மாறும். தக்கதிம் ஸ்ரீராம சந்திர, அப்போ தக்கத்த மீனாகும். ஸோ மாறி மாறி இப்படி பண்ணுறபோது இது வந்து அவங்களோட பிரெயினை ரொம்ப அலர்ட்டாக வச்சிட்ருக்கோம். அவங்க எப்படி பண்ணோம், முதல்ல ஒரு பஜனைனா சில சமயம் அவங்க பேப்பர் வச்சுட்டு பார்ப்பாங்க. அப்போ அந்த பேப்பரில் உள்ள அந்த எழுத்தை படிக்கிறாங்க. பாடுறதுக்கு உடனே பிரெயின்லேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பாடுறாங்க. இன்னொருத்தரோட சரியாக பாடுறோமான்னு அந்த அட்டென்ஷன் பார்த்துக்கிறாங்க. அப்புறம் யாராவது தாளம் தட்டினா அதை பார்க்குறாங்க. ஓகே, அப்புறம் மெமரியிலேருந்து என்ன அவங்களுக்கு ஞாபகம் இருக்கோ அதை பாடுறாங்க. ஸோ இட்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் ஆக்டிவிட்டி பிரெயினுக்கு இல்லையா. அது அத்தனையும் ஒரு ஏஜுக்கு அப்புறமா பண்ணுறபோது அந்த பிரெயின் ரொம்ப ஆக்டிவாக இருக்க சான்ஸ் இருக்குது. இது பஜனையில் இருக்குது. இப்போது நிறைய கோவிலில் லவுட் ஸ்பீக்கரில் பாட்டு போடுறோம். இதோட மாலை வேளைகளில் இந்த மாதிரி பஜனை அரேஞ்ச் பண்ணிங்கன்னா நிறைய பக்கத்தில் இருக்க மக்கள் வந்து சேர்ந்து பாடுறபோது கோவில்லையும் நல்ல மியூசிக் கேட்கும், இதனால் மெடிக்கல் பெனிஃபிட்டும் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோன்றுறது. அடுத்தபடியாக ஒரு முக்கியமான ஒரு இது ஒப்பாரி. ஒப்பாரிங்கிறது ஒரு குடும்பத்தில் ஒரு டெத்து நடக்கிற போது அந்த கணவனோ மனைவியோ இல்லை அந்த குழந்தைகளோ அப்பா அம்மாவோ அந்த அந்த துக்கத்தில் அப்படியே எருகி போயிருப்பாங்க இல்லையா. அப்போது அது பேச்சு கூட வராது. அப்படி இருக்கிறது கூட இருக்கிற உற்றார் உறவினர்கள் அதை பற்றியெல்லாம் பேசுகிற போது அந்த 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 அதுலேருந்து ஃப்ரீ ஆகி அவங்கள நார்மலுக்கு கொண்டு வரத்துக்கு ஒரு ஃபேமிலி இமோஷ்னல் சப்போர்ட், இதுவும் பாடல் மூலமாக. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மனசு சம்மந்தப்பட்ட விஷயம், ஒரு டிப்ரெஷன், அதுக்குள்ளே போகாத இசை மூலமாக கை கொடுத்து வெளியில் கொண்டுட்டு வரோம். ஸோ இது மாதிரி நமக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே கடைசி காலம் வரைக்கும் நம் முன்னோர்கள் இசையை மருத்துவ ரீதியாக பயன்படுத்த சொல்லி கொடுத்துருக்கார்கள். அப்போது உடனே கேட்கலாம், நான் என்ன பண்ணணும், எனக்கு பாட வராது, எனக்கு ஸ்ருதி சேராது, ரைட்? நீங்கள் உங்கள் உடம்புக்காக உங்கள் வாழ்க்கைக்காக நீங்கள் பாடுறீங்க, அதனால் உங்களுக்கே நீங்கள் ஜட்ஜ் ஆகக்கூடாது. பாட பாட ராகம், மூட மூட ரோகம், அதனால் நன்னா பாடுங்க, அதுலேருந்து நல்லது உங்களுக்கு கிடைக்க தான் செய்யும். இல்லை பாட்டு இசையை பற்றி பேசினாலே நல்லது. அது ஆக்சுவலி எங்களுக்கு தெரப்பியில் அது ஒரு ஏரியாவே உண்டு, தெரப்பாட்டிக் கான்வர்சேஷன்னே உண்டு. இசை பற்றி உங்களை பகிர்ந்து முடியா யார் இருக்காங்களோ அவங்களோட பேசுங்க. இப்போ சில சமயம் நம்ம பார்ப்போம்ல கிராமத்தில், அந்த காலத்தில் அந்த கச்சேரி நான் போனேன், அந்த பாட்டு நான் கேட்டேன், ரைட்? அதை பாடும்போது அவங்களுக்கு அந்த மெமரி கிண்டில் ஆகுது, அந்த சந்தோஷ நினைவுகள் வருது. ஸோ இசை பற்றி பேசினாலே அதுவே மருத்துவ ரீதியாக நல்லது. நிறைவாக நேயர்களே, இசை சிகிச்சை போன்ற பக்க விளைவுகள் இல்லாத நன்மை மட்டும் கிடைக்கக்கூடிய இந்த முறை நம்ம முன்னோர்கள் கொண்டு வந்தது, பாரம்பரியத்தில் உள்ளது, குடும்ப பழக்க வழக்கங்களில் உள்ளது. இதை பின்பற்றுவதன் மூலம், அதை நல்லா தெரிஞ்சுட்டு அது பின்பற்றுவதன் மூலம் நமக்கு வந்து நல்லது தான் கிடைக்கும்னு நமக்கு தெரியுது. இதை வந்து எல்லோரும் பின்பற்றுவோமாக. வணக்கம். வணக்கம் சுகுணா. வணக்கம். நன்றி. நன்றி.